பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். தொடர்ச்சியாக வீடுகள் தோறும் நம்முடைய சபையில் முழுமையான ஒரு சீரமைப்பு, ரெஸ்டோரேஷன், அதை குறித்து போன வருடத்திலும் அதை பற்றி பார்த்தோம். இந்த வருடத்தில் ஒரு அதனுடைய முழுமையை இந்த வருகிற நாட்கள் அதற்காக ஆயத்தமாகிறோம். 2026 வருஷத்துக்குள்ளே நுழையும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் எல்லா பகுதியிலும், அதாவது நிறைய நேரங்களில் நம்ம குடும்பத்தில் எந்த பகுதி நம்ம கண்ணுக்கு வெளிப்படையான குறைவாக தெரியுதோ அதில் மாத்திரம்தான் கர்த்தர் தலையிடணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு தெரியாமலே நிறைய குறைவுகள் நம்ம குடும்பத்தில் இருக்கும். அது அந்தந்த டைமில் திடீர்னு வெளிப்படும். அப்போ நம்மளால் கையாள முடியாமல் என்ன பண்ணுவோம்னா திக்குமுக்காடிக்கிட்டு இருப்போம் நம்ம. அப்போ தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பகுதியில் குறைவு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அதை கையாளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்பது தான் சரியான ஒரு காரியமாக. ஏன்னா நம்மளுடைய அதாவது அந்த நேரத்திற்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதுக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தோம்னா வர்ற காலத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறவங்களா இருப்போம். அப்போ இந்த ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வெறுமனே ஏதோ ஒரு குறைவுபட்ட பகுதியில் ஒரு நிறைவை ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லை, எல்லா பகுதியிலுமே ஒரு முழுமையை கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் கொடுக்க போகிறார். இந்த தொடர்ச்சியாக அது நிறைய காரியங்களை பார்த்து வந்தோம். அதெல்லாம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஒவ்வொரு காரியத்தின் மேலிருந்து விடுதலை, நிறைய தீமையின் தாக்கங்கள், இதிலிருந்துலாம் நம்ம கம்ப்ளீட்டாக டெலிவரன்ஸ் ஆகணும், முழுமையான ஒரு விடுதலைக்குள்ளாக நுழைய வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை தியானித்து வருகிறோம். இந்த நாளில் ரொம்ப விசேஷமாக நம்ம தியானிக்க போகிறதான அதனுடைய தொடர்ச்சியில் நம்ம பார்க்க போகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பொருளாதாரம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த தரித்திரம் மற்றும் குறைவு, பாவர்ட்டி அண்ட் லேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பலன் இருக்கும், சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வேலை இருக்கும். ஆனால் நமக்கு தேவைன்னு வரும்பொழுது திரும்ப ஏதோ ஒரு இடத்தை ஏங்கி நிற்பதை போல, இல்லை யாரோ ஒருத்தர் கரத்தை பார்க்குற மாதிரி, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தவங்க உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சம்பாதிச்சிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொருளாதாரம் அப்படின்ற காரியத்தில் நம்மளால் ஒரு ரெஸ்டோரேஷனை நிறைய பேருடைய குடும்பத்தில் பார்க்க முடியல. இன்னுமே நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் ஃபேமிலி கேம்ப் வச்சுருந்தோம். அப்போது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி தர சொல்லி யார்கிட்டையும் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சில் இருக்கிற 90% குடும்பத்தில் எல்லாரும் சொன்னது என்னென்னா, கடன் பிரச்சனை மாறணும், பொருளாதாரம் காரியம் சரி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது எல்லா குடும்பங்கள்லையுமே இந்த நெருக்கடிகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, இப்போ இந்த மாதிரி கடனில் பல சூழ்நிலை நம்ம கடனில் போய் மாட்டுறோம். ஒன்று நம்மளுடைய அறியாமைனாலே மாட்டுறோம், இன்னொன்று அறிந்தும் போய் மாட்டுறோம், தெரிஞ்சு எச்சரிக்கப்பட்டும் நம்ம போய் சிக்கிக்கொள்கிறோம். சில நேரங்களில் பிசாசுடைய தந்திரங்களில் போய் நம்ம சிக்கிக்கொள்கிறோம். பலர் ஏமாத்துறாங்க, அதனால போய் சிக்கிக்கிறோம். இப்படி பல காரணங்களாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த ரெஸ்டோரேஷனில் இந்த பொருளாதாரமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த நாளில் மறந்து விடக்கூடாது. ஸோ ஒரு பக்கம் பொருளாதாரம் அப்படின்றது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய பர்பஸ், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குறைவு உள்ளவங்களா, பணத்துலேயும் குறைவு, அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு யாருன்னு வேற யாராவது மூணாவது மனுஷன் சொன்னாதான் அவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை சந்திப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. நம்ம நிறைவுள்ள ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம்? தேவன் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு இந்த கட்டளையை ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே அவர் கொடுக்குறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கிட்டு 1வது அதிகாரம் 28, 29 பாருங்க, 2 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ
பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. போதும். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இப்படிதான் ஒரு நியமனம், இப்படிதான் உருவாக்கப்பட்டாங்க. யாரு? ஆதாம் ஏவாள் இப்படிதான் உருவாக்கப்பட்ட ஹியூமன் பீயிங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸே என்னதான், என்னத்துக்காக தான் இருக்கிறாங்களே, ஆளுகை செய்வதற்காகவும் ஆசீர்வதிக்கப்படவும் தான் தேவன் அவங்கள உருவாக்கினார். ஆனால் பாவம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை இழந்துட்டாங்க, தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டாங்க, தேவனோடு இருக்கிற உறவுல இருந்து அவங்க வெளியே தள்ளப்பட்டாங்க. இவ்விதமாக அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னால் பல விதங்களிலே அவங்களுடைய வாழ்க்கையில குறைவு. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பேச போற இந்த செய்தியினுடைய தலைப்பு, இது வெறுமனே பொருளாதாரம் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பல பகுதிகளில் காணப்படுகிற குறைவு மற்றும் தரித்திர காரியங்கள். அதாவது நான் சொல்றது வந்து வெறும் ஃபைனான்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய விதங்கள்ல. உதாரணத்திற்கு சரீரத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருமே வியாதியஸ்தர்களாகவே தொடர்ச்சியாக மாசம் மாசம் ஏதாவது ஒரு மாசம் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறைவாக இருக்கும். இல்லைன்னா மாதம் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு மாதம் ஒரு பிரச்சனை. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் லீகல் கேஸ் போவாங்க, மாதம் அந்த குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையில குறைவு என்பது நுழைந்திருக்கிறது, குறைவுக்கு அவங்க வாழ்க்கையில அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நம்ம பார்க்க போறோம். ஆனால் தேவனுடைய நியமனம் என்ன? அதற்கு அப்படியே எதிர்மறையானது. ஆண்டு கொள்ளவும் வலுகவும் பெருகவும் நம்மளை ஆசீர்வதித்து தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆனா இந்த குறைவு அப்படின்றது, தரித்திரம் அப்படின்றது தேவனுடைய திட்டத்திற்கு எதிரான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏசப்பா கூட அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் பிசாசுடைய செயலாக அதை வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு. யோவான் 10:10 நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? பிசாசு என்ன பண்றான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஸோ அப்போ நமக்கு சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது நன்மையினுடைய ஆதாரம் யாரு? தேவன் தான். தீமையினுடைய ஆதாரம் யாரு? பிசாசு தான். இதுல வந்து நமக்கு எந்த குழப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஆனா இந்த நாள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இதை சரி செய்வதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த சாபங்கள்லாம் பற்றி பேசும் பொழுது நிறைய என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற கேள்வி அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் எல்லா சாபத்தையும் முடிச்சிட்டாரே, ஆனா அப்புறம் என்ன சாபம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 தான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா? கலாத்தியர் 3, அந்த வசனத்தை வாசிப்போமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஸோ இந்த வசனத்தை தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எல்லா சாபத்தையும் முறிச்சிட்டாரு, அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே அவர் எந்த சாபத்தை அவரு முறிச்சாரு அப்படின்னா, அவர் தெளிவா வசனம் சொல்லுது, நியாய பிரமாணத்தின் சாபத்தை அவர் முறித்தார். சோ அடுத்த கேள்வி வருது, சரி நியாய பிரமாணத்தின் சாபம் யாருக்கு தொடர்ந்து வரணும்? இஸ்ரவேலர்களுக்கு தான் தொடர்ந்து வரணும். நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டல, நம்ம யாருக்கு கீழ்பட்டிருக்கிறோம்? நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்க மனுஷங்களா இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு அப்போ நம்ம பேசுற சாபம் என்னங்க? எந்த சாபத்துங்க சொல்றீங்க? ஏன்னா நியாய பிரமாணத்தின் சாபத்தை இயேசு முடிச்சிட்டாரு. ஆனா நம்மளுடைய சாபம் எங்க இருந்து வருதுன்னா, நம்முடைய முற்பிதாக்கள் வழியா, பிளட் லைன் வழியா வருது. நம்முடைய முற்பிதாக்கள் மூலமா வர்ற சாபத்திற்குமான பரிகாரத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையிலே அவர் 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 அதை முடித்தார். சோ பொதுவா இப்படி சொல்லுவாங்க, நம்ம வந்து யுத்தத்துல ஜெயத்திற்காக நாம் போராடுவதில்லை, ஜெயத்தை பெற்று நாம் போராடுகிறோம். இது ஒரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒருத்தன் சண்டை போடும் போது ஜெயிப்பானா தோப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல சண்டை போடுறது வேற, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு உறுதி இருந்தா நம்ம சண்டை போடுறது வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ அதுதான் நம்ம செய்யறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த குறைவு, இந்த தரித்திர நிலை, இந்த நிலை மாறுவதற்காக நம்ம ஏறெடுக்கிறதான இந்த யுத்தத்துல, இது எப்படிப்பட்ட யுத்தங்க? ஜெயிப்போமா தோப்போமான்ற சந்தேகத்துல இல்ல,
நம்ம தான் ஜெயித்தோம். அதாவது சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதை எனக்கு ஜெயிச்சிட்டாரு. இப்ப அந்த அந்த பிளேஸ்ல இருந்து தான், அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய வார் ஸ்ட்ராட்டஜி அதுதான், என்னுடைய யுத்த முறை அதுதான். நான் என்ன பண்றேன், அவர் ஜெயித்த, எனக்காக சிலுவையிலே ஜெயித்து முடித்த இடத்திலிருந்து நான் என்ன பண்றேன், அந்த 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 போராட்டத்துல நான் ஈடுபடுறேன். அதனால ஜெயம் எனக்கு நிச்சயம் உண்டு. அப்போ இந்த 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 குறைவு, இந்த தரித்திர காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு ரத்தத்தின் மூலமா வருது, நம்முடைய முற்பிதாக்கள் மூலமா வருது. இன்னொன்னு நம்மளுடைய பாவங்கள் மூலமாகவும் அது நமக்குள்ளாக வருகிறது. ஸோ அப்போ இது நம்ம ஒழுங்கா டீல் பண்ணனா, இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ரத்தத்தின் வழியா அது போகும். இப்போ நம்ம பாட்டி தாத்தாவுக்கு நம்ம அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து இந்த காரியம் அவங்க கிறிஸ்தவங்களா இருந்திருந்தாலும் ஒருவேளை வெளிப்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா கண்டிப்பா என்ன இருந்திருக்கும், அந்த தரித்திரமும் அந்த குறைவும் அந்த ரத்தத்துல என்ன இருக்குங்க, அப்படியே பரம்பரையா அது ஊறி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த சாபத்திலிருந்து, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து ஏசப்பா நீங்க விடுதலை ஆக்கிட்டீங்கன்னு நம்ம சொல்லி ஜெபிச்சாலும், ரத்தத்தின் வழியா வருகிற சாபத்திலிருந்து நம்ம மேற்கொள்வதற்கு நம்ம தொடர்ச்சியாக அந்த, அதாவது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த வெற்றியிலிருந்து நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பெற்றுக் கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்ம என்னவா வாசிக்கிறோம். அந்த 14 வசனத்துல அவர் சொல்றாரு இல்லைங்களா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன ஆகுதுங்களா, கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. பாருங்க, அந்த ஆசீர்வாதம் அவரு எப்படி ஆசீர்வதிச்சாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், இந்த வசனங்கள்லாம் சொன்னார் இல்லைங்களா. இதுக்கும் நமக்கும் ஆக்சுவலா எந்த சம்பந்தமே கிடையாது. அதாவது ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தாரு அவர். ஆனா ஆபிரகாம் கொடுத்தது நமக்கு எப்படி வந்தது, ஏன்னா ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவரும் யூதா கோத்திரத்து சிங்கமும் உலக ரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டாரு. சோ இப்ப மீட்டு கொண்டு இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் இரு திறத்தாரையும் ஒன்னாக்கி. இரு திறத்தாருன்னா யாரு, 2 கூட்டம். எந்த கூட்டம், இஸ்ரவேல்னு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், அடுத்ததா புறஜாதிகளா இருந்த நம்ம ஒரு கூட்டம். நம்ம 2 பேரையும் ஒன்னா இணைச்சு இப்ப எல்லாரையும் எந்த ஹெரிட்டேஜுக்குள்ள, எந்த வம்ச வரலாறுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, ஆபிரகாமின் வம்ச வரலாறுக்குள்ள நம்மள என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது இந்த குறைவு தரித்திரங்கள்லாம் மாறும்படி ஜெபிக்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதை பத்தி நான் கண்டிப்பா வருகிற நாட்கள்ல நம்ம ஆராதனையில் நம்ம பேசுவோம். நம்மளுடைய முற்பிதாக்கள் கிட்ட இருந்து வர்ற அந்த ரத்த தொடர்பை என்ன பண்ணணும், நம்ம துண்டிக்கணும். நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து, தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வருகிற ரத்த தொடர்புகள் என்ன பண்ணணும், துண்டிக்கணும். அவங்க கிட்ட இருந்து நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஆனா அவங்க ரத்தத்தின் வழியா வர்ற தீமை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ துண்டிக்கப்பட்டா நம்ம இன்னொரு இடத்துல இணைக்கப்படணும். அதுதான் என்னதுங்க, இயேசுவின் ரத்தத்தோடு என்ன நான் இணைக்கிறேன், என்ன என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததியை, என் தலைமுறையை இயேசுவின் ரத்தத்தோட நான் இணைக்கிறேன், எனக்கும் என்னுடைய முற்பிதாக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, விதமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து ஒரு பக்கம் விடுதலையாக்கப்படுறோம். அடுத்ததா நம்மளோட ரத்தத்தின் வழியா வருகிற சாபத்திலிருந்தும், நம்முடைய கீழ்ப்படியாமையின் மூலமாய் வருகிற சாபத்திலிருந்தும் நம்ம விடுவிக்கப்படுறோம். விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நிச்சயமும் ஒரு நம்பிக்கையும் உண்டாகிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19 வசனத்துல அவர் சொல்றாரு. 19 ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியத்தோட அவர் சொல்றாரு. பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். திரும்ப வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, அவருடைய ஐஸ்வர்யம், நம்மளுடைய ஹெரிட்டேஜ், அதாவது நம்ம அம்மா அப்பா சேர்த்து வச்சதோ நம்மளுடைய முற்பிதாக்கள் செய்த புண்ணியமோ கிடையாது. பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா நடந்தா என்ன சொல்லுவாங்க, உங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம்பா அப்படின்வாங்க இல்லையா. அது எந்த புண்ணியமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ஒரு வேளை இருக்கலாம். ஆனா உண்மையிலுமே நமக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம் எல்லாமே எங்க இருந்து தான் வருதுங்க, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தான் வருகிறது. அவர்தான் நமக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம். அவர் மூலமா தான் நமக்கு புண்ணியம் கிடைக்குது. பாருங்க, பவுல் அழகா சொல்றாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை எல்லாம். ஸோ இது வந்து வெறும் நான் அந்த பொருளாதாரமோ இல்லை இந்த பார்ட்டு மட்டும், அந்த பார்ட், நம்ம கண்ணுக்கு எது குறைவுன்னு தெரியுதோ அதை மாத்திரம் நம்ம நினைக்கக்கூடாது.
வாழ்க்கையில பல பகுதிகள் குறைவுகளா இருக்குது. ஆனா என்ன பண்ண, நம்ம கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. அந்த டைமுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லா குறைவையும் நிறைவாக்குகிறவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே அவர் அதை நிறைவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்போ இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவைகளை நம்முடைய அதாவது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அக்கார்டிங் டு ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். இப்போ 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 என்ன வந்து எங்க அப்பா ஆசீர்வதிக்கணும், உலக பொருளால் ஆசீர்வதிக்கணும்னா எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பணம், எங்க அப்பாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்குதோ அதன்படிதான் அவர் எனக்கு ஆசீர்வதிப்பார் இல்லையா? என் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் கையில என்ன இருக்குதோ அதுபடிதான் எனக்கு கொடுப்பார். ஆனா என்னுடைய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா அவருடைய சொத்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லைங்களா? அவர் கரத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் எப்படி, அது அளவே கிடையாது. நம்ம ஹியூமன் லிமிட்ஸ் எல்லாம் தாண்டினது, மனித எல்லைகள் எல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு காரியம் தான் அவருடைய ஐஸ்வர்யம். அப்போ அந்த ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் என்ன பண்றாருங்க, தன்னுடைய பிள்ளைகள். அதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் 2 உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, இந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்க பசின்ன உடனே கர்த்தர் என்ன பண்றாருங்க, மண்ணை எப்படிப்பட்டது, அது பரலோகத்திலிருந்து, அதாவது வானத்திலிருந்து வருது. இது வந்து லிட்டரலா நடக்கிற ஒரு காரியம். இது கதையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உண்மையாலுமே அது நிஜத்திலேயே தேவன் என்ன பண்றாருங்க, லிட்டரலாவே அது ஹெவன் ட்ரெஷர் தான். அது பரலோகத்தினுடைய பொக்கிஷத்திலிருந்து, பண்டக சாலையிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, அப்படியே பெய்ய பண்ணுகிறார். அது எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. அதே போல வந்து இன்னொரு இடத்துல எலியாவை பத்தி பாக்குறோம். எலியாவுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க, காகத்தை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார். ஸோ இப்போ அது திருட்டு காக்காவா இருக்காரு கண்டிப்பா. இந்த வட திருட்டு காக்காலாம் இருந்திருக்காரு. அப்போ திருட்டு காக்காவா இருந்துதான் கண்டிப்பா கர்த்தர் பயன்படுத்தியிருக்க முடியும். அப்போ அந்த காக்காவோ அந்த காக்கா வச்சிருந்ததான அந்த இறைச்சியோ இல்ல அந்த அப்பமோ அது கண்டிப்பா எங்க இருந்து தான் வந்திருக்கும், பரலோகத்துல இருந்து தான் வந்திருக்கும். அது வேற எங்க இருந்து தூக்கிட்டுலாம் வந்திருக்காது. தூக்கிட்டு வந்தா திருட்டு காக்காவா தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ தேவன் இந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிறது எல்லாமே எப்படி பாத்தீங்கன்னா, பரலோகத்தினுடைய அந்த சம்பத்திலிருந்து அவங்களை என்ன பண்றாரு, கர்த்தர் அவங்களை போஷிக்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறார் இல்லைங்களா? அவர் மாறவே இல்லை, ஒரு நாளும் மாறவே இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முதல் தடவை பைபிள் படிக்கிறவங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பயங்கர எப்போ பார்த்தாலும் ரத்தமும் சண்டையும் வெட்டு குத்துமா இருக்கும். ஆனா இங்க புதிய ஏற்பாடுல வந்து அப்படியே ஏசப்பா அன்பின் சொரூபமா வந்து அப்படி ரொம்ப தன்மையா இருக்கிறத பார்த்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப கடவுள் மாறுறாரு, அவர் மாறவே இல்லை. அவர் செயல்பட்ட விதங்கள் மாறினது. காரணம், அவர் ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் எப்படிதான் இருக்கிறாரு, அன்பாகவே தான் இருக்கிறார். அவர் அன்பில ஒரு நாளும் மாறல. அதுவும் அவர் எப்படிப்பட்ட இடத்துலதான் நம்ம அந்த வயலன்ஸை நம்ம பார்க்கறோம் தெரியுங்களா? துன்மார்க்கிற இடத்துல மாத்திரம் தான் அந்த வயலன்ஸ் அவர் கட்டளை எடுக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அந்த கானான் தேசத்துல இருந்த அந்த துன்மார்க்கர். ஏன்னா அவங்களுடைய துன்மார்க்கம்லாம் வந்து தேவனால என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. அவருடைய கோப கலசம் நிறைந்து, அவருடைய கோபத்தின் நிறைவுனாலதான் சோதோம் கொமோராவை அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த அம்மோனியர், மோபியர், பிலிஸ்தியர், இந்த மாதிரி மற்ற தேசங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமா வர்ற தேசம் இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார், யுத்தம் செய்து கொண்டேதான் இருக்கிறார். அதனால தேவன் வந்து கொடூரமானவர்னு நம்ம சொல்ல முடியாது. தேவன் அன்பா இருக்கிறனாலையும் தான் உடன்படிக்கை பண்ணினதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூறனாலையும் தான் என்ன பண்றாருங்க, இன்னும் அவர் என்ன பண்றாரு, அவங்கள ஆதரித்து அவர்களை நேசித்து வர்றார். ஸோ அப்ப காரணம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட தேவன் அவர்களை போஷிக்க, அவர்களை வழிநடத்த போதுமானவரா இருக்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு தேவன் மாறவே இல்லை, ஒரே மாதிரிதான் இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அன்பின் நிமித்தமா, அன்பினாலே அவங்களை நேசித்து எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவங்களுடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்போ நான் ஒரு 4 முக்கியமான காரியங்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவு மற்றும் இந்த தரித்திரம், பாவர்ட்டி அண்ட் லேக், இது மாறுவதற்கு நம்முடைய பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட 4 முக்கியமான பிரின்சிபல்ஸ், அதாவது கையாளும் முறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. 4 கையாளுகிற முறைகளை நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம சரியா கையாண்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் தேவன் நிச்சயமா நிறைவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுல முதலாவது, அந்த குறைவை நிறைவாக்கக்கூடிய முதலாவது நம்ம கடைபிடிக்க வேண்டிய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஏசாயா 1:9 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 1:19 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா
நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஸோ இப்போ இங்க வாசிக்கிறோம், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கிங்டம் பிரின்சிபல், இந்த பாவர்ட்டி, அதாவது குறைவு, தரித்திரம் மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, obedience to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தல், கீழ்ப்படியணும். அதுதான். ஸோ அப்போ தேசத்தின் நன்மை அப்படின்னா வெறுமனே இந்த பூமியில் இருக்கிற, அதாவது தேசம்னா நம்ம பிசிக்கலா இருக்கிற இந்த இடம் மட்டும் கிடையாது. பரலோகத்திலிருந்து, பரலோக கானானிலிருந்து வருகிற போஷிப்பை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரையுமே, நம்ம அந்த கோவிட் டைம்ல நம்ம எல்லாரையும் கர்த்தர் எப்படி போஷிச்சார் இல்லைங்களா? நம்மளாம் வேலைக்கு போகாம இருந்தோம். ஒரு சிலருக்கு சம்பளம் வந்துச்சு, ஒரு சிலர் சம்பளம் பாதி சம்பளம் தான், ஒரு சிலர் சம்பளமே இல்லாமலாம் இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் அதுல மரித்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைங்களை எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த மாதிரி சாட்சி இது என்ன பண்ணல. கோவிட் டைம்லலாம் நான் பட்டினியா இருந்து செத்து போயிட்டேன், இல்லை குறைவா இருந்துச்சு, சாப்பிடாம இருந்தேன், அந்த மாதிரி நம்மள கர்த்தர் என்ன பண்ணல, கைவிடவே இல்லை நம்மள. காரணம் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய பரலோகத்தினுடைய அந்த ரிசோர்ஸ், பரலோகத்தினுடைய செல்வாக்கிலிருந்து அவர் என்ன பண்றாருங்க, நமக்கு அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். எங்க இருந்தோ கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருங்க, உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன, நம்ம கையாளுகிற விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அடுத்து ரெண்டாவதா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பது இல்லை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஸோ இங்க இந்த ரெண்டாவது பாட்டு பாருங்க, ஜாக்கிரதை உள்ளவன். ஸோ இந்த செகண்ட் பிரின்சிபல் அதுதான். ரெண்டாவது முக்கியமான கையாளு முறை நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பது இல்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. இந்த சோம்பேறிக்கு நம்ம சூப்பரான எக்ஸாம்பிளா ஏசாவை சொல்லலாம். அப்படியே எக்ஸாக்டா அந்த வார்த்தை அவனுக்கு பொருந்தும். வேட்டையாடி பிடித்தான், ஆனா அவன் என்ன பண்ணல, சமைச்சு அவங்க அப்பாவுக்கு அவன் கொடுக்கல. ஆனா யாக்கோபு எப்படி இருந்திருக்கிறான், அவன் தந்திரக்காரன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுல ரொம்ப மும்முரமா இருந்திருக்கிறான். அவன் அதுல ஜாக்கிரதையா இருந்திருக்கிறான். அவன் ஜாக்கிரதை உள்ளவனோ அவனுடைய பொருளோ, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நம்ம செய்யற எல்லா காரியங்களிலும் ஜாக்கிரதை. அது ஆங்கிலத்தில் டிலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இப்போ நான் ஊழியம் செய்யறேன்னா ஊழியத்துல நான் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை. இப்போ வேலை செய்யறோம், உலக வேலை செய்யறோம்னா உலக வேலையிலையும் ஒரு ஜாக்கிரதை. ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு இதை கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேலை, ஒருவேளை வீட்டில் ஒரு தாயாரா இருப்பீங்க, அப்போ அந்த பொறுப்பு என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறேன்னா. ஸோ அது படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், வேலை செய்கிற தகப்பனா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற தாய்மாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா. ஜாக்கிரதை உள்ளவங்கன்னா அதாவது பொறுப்புள்ளவங்களா, செய்ய வேண்டிய காரியங்களை கடமை தவறாம நம்ம செய்து நிறைவேற்றுதல். இந்த காரியங்களை நம்ம ரெண்டாவது முக்கியமான கையாளு முறையாக நாம் பார்க்கிறோம், டெலிஜென்ஸ். அடுத்து மூன்றாவதா நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். திரும்ப வாசிக்கலாம், லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஸோ இந்த ராஜ்யத்தினுடைய கையாளும் முறையில மூன்றாவது முக்கியமானது என்ன அப்படின்னா, கொடுத்தல், டு கிவ். ஸோ பொதுவா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வாங்கணும் தான், சேர்த்து வைக்கணும்னா என்ன பண்ணணும், வாங்கணும், உள்ள வரணும், எல்லாமே ரிசீவ் தான் பண்ணணும். கிவிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய நம்ம உலக நியமனத்தின்படி யாருமே சேமிச்சு வைக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான், கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான். ஆனா பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு கையாளும் முறையில
கர்த்தர் நமக்கு சொல்ற முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா கிவ், கொடு. அது சும்மானா இல்ல. எப்படி கொடு அப்படின்னு சொன்னா, நீ மனமுவந்து பல இடங்கள்ல கொடுக்கறத பத்தி இருக்குது. அவர் வெறுமனே பணத்தை கொடுக்கறது, காணிக்கை, சர்ச்சுக்கு காணிக்கை, ஏன்னா நம்ம காணிக்கை பத்தி பேசுறது இல்லை, பேசவும் மாட்டோம். ஆனா உண்மையாலுமே அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, உங்களுடைய 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 உழைப்பு, உங்களுடைய நேரம். நிறைய நேரம் நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? நம்மளுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி பல காரியங்களை நம்ம கொடுக்கறதுல நம்ம மும்முரம் காட்டினோம்னா அவர் என்ன பண்றாருங்க, அதுதான் அவர் பிளெஸிங்கா சொல்றாரு. நீங்க கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறவங்க திரும்ப ரிட்டர்ன் வர்றது எப்படி வருமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி. அதாவது நீங்க ஒரு இத்தினூண்டு ஒரு சொம்ப அளவு கொடுத்தீங்கன்னா ஒரு பானை நிறைய கிடைக்கும்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் அதை நம்பிதான் என்ன பண்றாங்க, போய் ஏமாந்து போறாங்க. ஆனா உண்மையாலுமே கிங்டம் பிரின்சிபல்ல இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இதை நம்ம அளந்து கொடுக்கிறவங்க இல்லை, தாராளமாக கொடுக்கிறவங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல வந்து ஏசப்பா வந்து இந்த புதிய ஏற்பாட்டில், அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கை இருந்தது, தசமபாகம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே ஏசப்பா ரொம்ப சிம்பிளா அதை சொல்லிட்டார். என்னன்னா, நீ மனமு வந்து கொடு. அதுலயும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அம்மா வேற பார்த்து சொல்றாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, தனக்கு இருக்கிறதான மொத்த காசையும் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ 10ல் ஒரு பங்கு, 4ல் ஒரு பங்கு, 15ல் ஒரு பங்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம அவரு எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு அதாவது உன்னை எப்படி உணர்த்தப்படுதோ, உன்னைய தேவன் எப்படி உணர்த்துறாரோ நீ கொடு. 10ல் ஒரு பங்கு தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, ஃபிக்ஸ் பண்ணாத. ஸோ உனக்கு கர்த்தர் உணர்த்தும் பொழுது நீ அதை கொடு, உணர்த்துற விதத்துல நீ கொடு, உணர்த்துற அளவுல நீ கொடு அப்படின்னு சொல்லி ஏசப்பா அது ரொம்ப பல இடங்களில பல விதங்களே சொல்றாரு. ஸோ இப்போ இந்த 3வது கையாளும் முறை என்ன அப்படின்னா கிவிங். அதாவது ஜெனரஸா, பெருந்தன்மையா, முழு மனசா நம்ம கொடுக்கிறதான ஒரு காரியம். ஸோ அது நம்முடைய வாழ்க்கையில குறைவை நிறைவாய் மாற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்து 4வதா நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே, சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஸோ இங்க நம்ம வாசிக்கிறோம், தேவன் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறவர். அவர் தருகிற ஐஸ்வர்யம் மாத்திரம் தான் கூட எந்த பிரச்சனையுமே ஒட்டிக்கிட்டு வராது. மற்றபடி வர்ற எல்லா ஆசீர்வாதத்திலையும், நம்மளா தேடிக்கிற ஆசீர்வாதத்துல என்ன ஒட்டிக்கிட்டு வருமா, கூட பிரச்சனையும் கூட மாட்டிக்கிட்டே தான் வரும். கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லோடு தூக்கிட்டே தான் வருவோம் நம்ம. ஆனா அவர் கொடுக்கறது வந்து நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். ஸோ அப்போ 4வதை நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு கையாளும் முறை, ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் இன் காட். தேவனை நம்ப வேணும். ஐஸ்வர்யங்களுக்கும் குறைவுகளிலே நிறைவாக்குவதற்கும் தேவனை மாத்திரம்தான் நம்பணுமே ஒழிய, நம்ம அதாவது நம்மளுடைய பலன், இதை நான் என்னால முடியும், எனக்கு நல்ல பலன் இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு வந்து இந்த படிப்பு இருக்குது, எனக்கு இந்த திறமை இருக்குது, அதனால இதை நான் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. ஸோ என்னதான் இருந்தாலும், எவ்வளோ திறமை இருந்தாலும், எவ்வளோ படிப்பு இருந்தாலும், நான் நம்புவது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா, என் தேவனை மாத்திரம் தான். ஏன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு கூட அவர் என்ன பண்ணுவதில்லை, அவர் வேதனையை கூட்டுவது இல்லை. ஸோ 4 காரியங்களை பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அடுத்து 2வதா செய்கிற காரியங்கள்ல ஜாக்கிரதை உள்ளவங்களா, நம்ம செய்யற வேலையில ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறது. 3வது பிரின்சிபல் என்னன்னா கொடுக்கிறது, ஜெனரஸா, பெருந்தன்மையா நம்ம கொடுக்கிறது. அடுத்து 4வதாக தேவனை மாத்திரம் சார்ந்திருத்தல். அதாவது அவரை நம்மளுடைய சொந்த காரியம் எதையுமே சார்ந்து கொள்ளாம அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கிறது ஒரு 4 முக்கியமான காரியங்களாக நாம் பார்க்கிறோம். ஸோ அடுத்ததாக இந்த குறைவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைவு செய்யறாருன்னா, எதுக்கு நிறைவு செய்யறாரு? ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம கடைசியா நம்ம பார்க்க போறோம். எங்க அப்படின்னா, உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். 8வது அதிகாரம் 18வது வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. 8:18 அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஸோ இப்போ இது எங்க சொல்றாரு அப்படின்னா, இது யார் சொல்றா? மோசே சொல்றாரு. எங்க சொல்றாரு அப்படின்னா, அடுத்து இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல இவரும் செத்து போறாரு. அடுத்து எங்க போறாங்க? கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. வேற ஒரு தலைவர் யோசுவா அவரை வழி நடத்த போறாரு. ஆனா அவர் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இங்கே இவ்வளோ இடுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அங்க போனா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? சுத்தமா தேவனை மறந்துடக்கூடாது, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? எல்லா இடங்களிலுமே அவங்களுக்கு நினைப்பூட்டி அவங்களுக்கு எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, 16ல இருந்தே வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். இப்ப வாசிச்சோம் இல்லைங்களா? பரலோகத்தினுடைய மன்னா, அது பூமியில எங்கேயுமே நம்ம நினைச்சா கூட அந்த மாதிரி செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு மன்னா. அடுத்ததா பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. நான் அதை செஞ்சுட்டேன், நான் அதை சம்பாதிச்சேன், எங்க அப்பா சேர்த்து வச்சாரு, எங்க அம்மா செஞ்ச புண்ணியம், எங்க அப்பா செஞ்ச புண்ணியம், எங்க பாட்டம் பாட்டி செஞ்ச தர்மம், இந்த மாதிரி காரியம்லாம் உனக்கு எதுவும் செய்யாம உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அவருடைய பிதாக்களுக்கு, அதாவது முற்பிதாக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படிதான் என்ன பண்றாரு? உடன்படிக்கை. அதுதான் நம்ம மறந்துடக்கூடாது. சோ நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருங்க? உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையின் நிமித்தமா தான் நமக்கு ஒரு புதிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி தந்தார். அங்க இருந்த உடன்படிக்கை எழுத்தின் உடன்படிக்கை. ஆனா நமக்கு இருக்கிற உடன்படிக்கை என்னதுங்க? ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. சோ அந்த எழுத்துலாம் கூட ஓகே, அதெல்லாம் வந்து இஸ்ரவேலுக்கு மாத்திரம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ரத்தம்ன்றது பயங்கர பவர்ஃபுல் இல்லைங்களா? எழுத்தை விட ரொம்ப பவர்ஃபுல் என்னதுங்க? ரத்தம். சோ இப்ப இந்த ரத்தத்தினால ஆகிய அந்த உடன்படிக்கையினால ஏசப்பா நமக்கு என்ன பண்ணிருக்கிறாருங்க? பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்நாள்ல நமக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நமக்கு கொடுக்கிறார். ஸோ அப்போ பலனை தருகிறவர் அவர் தான். ஸோ அப்போ ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா வெறும் பொருளாதாரமும் இந்த உலக காரியம் மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில என்னென்ன பகுதிகளில் குறைவு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதற்கு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஸோ எதற்காக நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை, இந்த செழிப்பு, அந்த ப்ராஸ்பெரிட்டியை நமக்கு எதுக்கு கொடுக்குறாரு? இந்த பரலோக ராஜ்யத்துல எதுக்கு செழிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வைக்க விரும்புறாரு. இன்னொன்னு, தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலமா கட்டப்படணும். அதுதான். இப்ப இந்த நோக்கம் நிறைவேறாம சும்மா எனக்கிட்ட காசு கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்ல எனக்கு என்னுடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குறதுல அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? எந்த பிரயோஜனமும் இல்லை. உடன்படிக்கையின் தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார், உண்மைதான். ஆனா அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து தேவைக்கும் அதிகமா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ரொம்ப அடிப்படை எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் நீ சாட்சியா இருக்கணும், உன்னை கொண்டு நான் அநேகரை என்ன பண்ணணும்? நான் ரட்சிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு உன் மூலமா ஜனங்கள் சேர்க்கப்படணும். அதற்கு ஒன்று நான் சாட்சியா நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனா இதுதான் இன்னைக்கு பிசாசு பயங்கரமா என்ன பண்றான்? ட்விஸ்ட் பண்றான். இந்த சிங்கப்பூர்ல ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த 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 ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கள்ள உபதேசம் தான் அந்த ஆள். அவர் லிட்ரலாகவே அந்த ஆள் சொல்லுவார், வந்து பிரசன்னெல்லாம் முக்கியம் கிடையாது, பணம் தான் முக்கியம். பிரசன்னெல்லாம் முக்கியம் கிடையாது, பணம் தான் முக்கியம். ஏன்னா பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உன்னை தேடி வருவாங்க. பணம் இருந்தால் பரவாயில்லையே, இந்த சாமியை கும்பிட்டா சாமி நல்லா காசு கொடுக்குதுன்னு சொல்லி எல்லாம் வந்து ஏசு சாமியை தேடி வருவாங்க. அதனால பணம் சம்பாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், வீடை கட்டணும், அப்படி பண்ணணும், இதே தான் பேசிட்டு இருப்பான் அந்த ஆள். அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஏசப்பா சொல்றது எல்லாமே அதாவது அழிந்து, அதையும் இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க மனசும் இருக்கும், உங்களுடைய இருதயமும் அங்கதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்றாரு. எங்கேயுமே இந்த மாதிரிலாம் எதுவும் சேர்த்து வைக்காதப்பா அப்படின்னு சொல்றாரு. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வை அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரலோகம் தான் உங்களுடைய வாஞ்சியும் விருப்பமுமா இருக்கும். அப்போ இந்த உலகம் இன்னைக்கு இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றத ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி, ஏன்னா பிசாசுக்கு பேரு என்ன அப்படின்னா, அவன் திரித்து பேசுவான். அதாவது பொய்யா பேசினா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. பொய் இருக்குது, உண்மை சத்தியம்னு ஒன்று இருக்கு. ஆனா இன்னொன்று நடுவில் ஒன்று இருக்கு. என்ன தெரியுங்களா? சத்தியம் மாதிரியே இருக்கிற வேஷம் ஒன்று இருக்குது.
நம்ம ஒரு சத்தியத்தை நம்புறோமா, சத்தியம் மாதிரியே இருக்கிற பொய்யை நம்ம நம்புறோமா? ஏன்னா பொய் அப்ரப்டா தெரியும், கண்ணுக்கே தெரியும் இது பொய்யுங்க, இது சும்மா டுபாகூருன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா ஒரு சிலது பொய் சத்தியம் மாதிரி வேஷம் போட்டு வரும். அவங்களும் இயேசுவின் நாமத்தை தான் பயன்படுத்துவாங்க, அவங்களும் தேவனை ஆராதிப்பாங்க, தேவ பிரசன்னம், தேவ மகிமை எல்லா வார்த்தையும் சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்லுவது உண்மையாகி விடாது. அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, there is a difference between truth and almost truth. சத்தியம் கிட்டத்தட்ட சத்தியம் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுவும் ரொம்ப ஜாக்கிரதை, அதுவும் ரொம்ப ஆபத்தானது. பொய், இன்ஃபேக்ட் அது பொய்யை விட ரொம்ப ஆபத்தானது இல்லையா? ஸோ அப்போ இன்னைக்கு இந்த செழிப்பு அப்படின்னு பேசும்போது மக்கள் அதை எப்படி புரிந்து கொள்றாங்க? அது ரொம்ப ஒரு 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 ஆடம்பரமான உலக சிற்றின்பங்களினால வர்ற செழிப்பை தான் இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, செழிப்பி நம்பி கொண்டிருக்காங்க. அதே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி காஸ்பல்னு ஒன்று, தரித்திர உபதேசம். செழிப்பு உபதேசம் மாதிரி தரித்திர உபதேசம் அப்படின்னு என்ன தெரியுங்களா, பிச்சைக்காரனாவே இருக்கணும், எந்த ஆசீர்வாதமும் வாங்கிடவே கூடாது. காரு, அதாவது பைக் வச்சிருக்கிறவன் காருக்கெல்லாம் ஜோம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கார் தாங்கன்னா ஜோம் பண்ணால் அது தப்பு. இப்படிலாம் உபதேசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ நீ காரு பைக்கெல்லாம் இல்லைன்னா நீ என்ன பண்ணு, கடைசி வரைக்கும் நடந்தே போ, எதுக்கு உனக்கு பைக்கு? இப்படி உபதேசம் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சில உபதேசக்காரர்கள் இருக்கிறாங்க, இந்த உபதேசத்தை நம்பி போகிற கூட்டமும் இருக்குது. ஸோ அப்போ தரித்திர உபதேசம், செழிப்பு உபதேசம், அந்தன உபதேசம், எத்தனையோ உபதேசங்கள். அதான் இது எல்லாமே இவங்க எல்லாமே எப்படி நான் சொன்ன மாதிரி சத்தியம் போலவே இருக்கிற பொய். சரிங்களா? இவங்க எல்லாரையுமே நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இனம் கண்டு கொள்ளணும். ஆவியானவர்கிட்ட நம்ம டிசைன்மெண்ட் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பகுத்தறிவை தாங்க. அதனாலதான் இந்த யூடியூப்ல கண்டதையும் போய் நிறைய பேர் பார்க்கறதுனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, குழம்பி போறாங்க. ஸோ அப்போ நம்ம யூடியூப்ல நம்ம யாரையும் வெளியிலாம் தேடி போய் பார்க்க மாட்டோம், ஆனா நம்ம யூடியூப்ல பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுவே நம்மளை முக்காவாசி நேரம் என்ன பண்ணி விட்டுருது, குழப்பி விட்டுருது. ஸோ அப்போ அந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள்ல செய்திகளை நமக்கு நல்ல தெரிந்த ஊழியக்காரங்க, நம்மளுடைய சபையில நம்ம பழக்கப்பட்டு நம்ம ஊழியக்காரங்களுக்கு பழகின ஊழியக்காரர்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செய்தியில நம்ம கேட்கலாமே ஒழிய மற்றபடி தேவையில்லாம யூடியூப்ல வர்றோம், ஃபார்வர்ட் பண்றோம் மெசேஜ், அது இது எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, கேட்டுட்டு நம்ம உழப்பிட்டு இருக்க கூடாது. காரணம் என்ன, கடைசி நாட்கள்ல இந்த நம்முடைய வாழ்க்கையில இந்த குறைவு, இந்த மாதிரி பல விதமான நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகளிலே தரித்திரத்தையும் குறைவையும் ஏற்படுத்தும்படி சத்ருவன் என்ன பண்றாங்க, தந்திரமாக தேவ ராஜ்யத்திற்குள் நுழைந்து தேவ பிள்ளைகளையே, ஏசப்பா சொல்றாரு இல்லைங்களா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையுமே வஞ்சிக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் டேஸ், இந்த கடைசி நாட்கள் அதுதான். ஸோ அப்போ அந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது தேவனுடைய திட்டம். யாருக்கு வச்சிருக்கிற திட்டம், செழிப்புன்றது யாருக்கு வச்சிருக்கிற திட்டம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற திட்டம். எங்க அதை வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1லயே வாசிச்சிட்டோம். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த வார்த்தை அதே தான். ஆதியாகமம் 1ல அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே தான் இப்பயும் அவர் சொல்றாரு, அவர் மாறவே மாட்டார். இப்ப அவர் அப்ப ஆதாம் ஏவாளுக்கு இருந்தது, சொன்னது வெறும் வார்த்தை. இப்போ அதை விட ஒரு கன்ஃபர்மேஷன் ரத்தத்தினாலையும் நமக்கு உறுதி பண்ணிட்டார். ஸோ அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸை விட நமக்கு இன்னும் அதிக கான்ஃபிடன்ஸ், நமக்கு தைரியம் நமக்கு வேணும், நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த என்ன சொல்றது, ஸ்தானாதிபதிகள், அம்பாசிடர்னு சொல்றோம் பார்த்தீங்களா, பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாக நம்ம இந்த பூமியில கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருங்க, நிலை நிறுத்துகிறார். ஸோ அப்போ குறைவை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்பட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அதுக்கு 4 காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த குறைவை நிறைவாக்குகிறதுக்கு 4 முக்கியமான கையாளுகிற முறைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை நம்ம இதற்காக நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில இதுவரை இருந்ததான குறைவு அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்ற போறார். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சில குறைவு அப்படின்னா ஒருவேளை வெறும் பணம் மாத்திரம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. வெறுமனே பொருளாதாரம் இல்ல ஏதோ ஒரு காரியம்னு மட்டும் நினைக்காதீங்க. பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறைந்து இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா தேவன் அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என்னென்ன பகுதியில குறைவு இருக்குன்றத அவர் மாத்திரம்தான் அறிவார். அப்போ நம்ம அவர் கரங்கள்ல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அதை நிச்சயமா அந்த குறைவை எல்லாவற்றையும் அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி
அவர் எல்லாவற்றையும் பூர்ணமாய் நிறைவேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸோ பிலிப்பியர் 4:19 நம்ம வாசிச்ச பிரகாரமாக அவர் நம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய தேவைகளை எல்லாம், நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த நாள்ல நம்ம சொல்லாமா, கர்த்தாவே அப்பா நீர் என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவரப்பா. அப்பா இது வெறுமனே வார்த்தையில நாங்க வாசிக்கிறவங்கள மாத்திரம் இல்ல, உங்களுடைய ரத்தத்தினால நீங்க அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. உங்க ரத்தத்தினாலே அந்த குறைவை எல்லாம், உங்க ரத்தத்தினால, அந்த ரத்தத்தின் புதிய உடன்படிக்கையினாலே அந்த குறைவை எல்லாம் நீங்க நிறைவாய் மாற்றி இருக்கிறீங்க. அதனால இப்பொழுது என் வாழ்க்கையில என்ன பகுதியில குறைவுகள் இதுவரை தொடர்ந்து வந்திருந்தாலும், என்ன குறைவு இதுவரை என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்திருந்தாலும், அது ஒருவேளை சரீர குறைவுபாடா இருக்கலாம், என்னுடைய பொருளாதார குறைவுபாடா இருக்கலாம், என்னுடைய அறிவா இருக்கலாம், என்னுடைய ஞானமா இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அந்த ஞானத்திலே அறிவிலே குறைவு உள்ளவங்களா இருக்கலாம். இப்படி எத்தனையோ விதமான பகுதிகளிலே குறைவு இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் ஒன்றை நிச்சயம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முதன்மைப்படுத்துவதனால், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால், நாங்கள் எங்களுடைய வேலையில ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பதினால், நாங்கள் கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களாய் இருப்பதினாலோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவனை முழுவதுமாய் நம்புவதினாலோ எங்களுடைய குறைவை எல்லாம் கர்த்தாவே நீர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன். நான் இந்த நாள்ல அறிக்கை பண்றேன்ப்பா, என் வாழ்க்கையில எந்த பகுதியிலும் நான் இனி குறைவை சந்திக்க போவது இல்லை. நம்ம சொல்லலாமா, கர்த்தாவே இந்த வரப்போற 2026 வருஷத்துல நாங்க எந்த பகுதியிலும் நாங்க குறைவை சந்திக்க போவது இல்லை. காரணம், இந்த 4 காரியங்களை நாங்க கண்டினியூஸா நாங்க எங்க வாழ்க்கையில செய்ய போறோம்ப்பா, எங்க குடும்பத்துல செய்ய போறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க இந்த 4 காரியங்களை நாங்க கண்டிப்பா சொல்லி தருவோம். தலைமுறையா இந்த 4 காரியங்கள்ல நாங்க உண்மை உள்ளவங்களா இருப்போம் ஆண்டவரே. அது நிமித்தமா எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததாக நம்ம இந்த உபாகமம் 8:18 நம்ம வாசிச்ச பிரகாரமாக கர்த்தர் நமக்கு அந்த சம்பாதிக்கிறதான அந்த சம்பாத்தியம் எல்லாவற்றுக்கும் பலன் தருகிறவர் அவர் தான். அதனால இந்த நாள்ல நம்ம கர்த்தர் இடத்துல கேட்க போகிறோம், கர்த்தாவே இந்த நாள்ல இந்த குறைவை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறதான அந்த 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 குறைவை எல்லாம் நிறைவாக்குவதற்கு நான் என்ன செய்யணுமோ அதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. கேட்கலாமா? கர்த்தாவே எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் சந்ததிக்கு, என்னுடைய தலைமுறையில கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே இந்த குறைவுகளை நிறைவாக்குகிறதான அந்த பலன், குறைவுகளை நிவர்த்தி செய்வதற்கான அந்த விசேஷித்த ஞானம் அப்பா, உம்முடைய புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையினாலே நீர் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதம், இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு வேண்டியதான அந்த பலனை கர்த்தர் எனக்கு தருவீராக. சம்பாதிக்கிறவர்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தாங்க. குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருவீராக. கர்த்தாவே இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களில ஒவ்வொரு காரியங்களும் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா அவங்க குறைவை இதுவரைக்கும் பார்த்திருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களில இந்த 2026 வருடத்துல கர்த்தாவே எங்களுடைய எல்லைகளை விரிவாக்குவீர் என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீரே. எங்களுடைய எல்லைகளை நீர் விஸ்தாரப்படுத்துவீர் என்று சொல்லி இருக்கிறீரே. அதன்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகிற அப்பா இந்த வருகிற புது வருடத்துல கர்த்தாவே எங்களுடைய குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதற்கு தேவையான எல்லா பலனையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தர போதுமானவரா இருக்கிறீரப்பா. அப்பா இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் சங்கீதம் 34:10 நாங்கள் வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறீங்களே. அதன்படி கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் தேடுவதினாலே அப்பா, உம்மை நாங்கள் முதன்மைப்படுத்துவதினாலே எங்கள் வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்க போவது இல்லை. சொல்லலாமா? கர்த்தாவே நாங்க உங்களை முதன்மைப்படுத்துறோம். எங்க ஃபேமிலியில, எங்க குடும்பத்துல, எங்க தலைமுறையில கர்த்தாவே நாங்க ரொம்ப அப்பா நாங்க கரெக்டா செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாங்க உங்களை முதன்மைப்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காரியங்களும் நாங்க உங்களை மாத்திரம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வேற எதுவுமே எங்களுக்கு முதன்மையானதா இருக்க கூடாது. வேற எந்த காரியமோ, உலக மனுஷனோ பொருளோ, வேற எந்த காரியமோ எங்களுக்கு முதன்மையா இல்லாம கர்த்தாவே உம்மை மாத்திரம் நாங்க முதன்மைப்படுத்த அப்பா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்கிற வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய எல்லைகளிலே கர்த்தாவே குறைவு இல்லாம கர்த்தரை வழிநடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. அப்பா இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நான் எல்லா பகுதிகளிலும் நிறைவாய் நான் பார்க்க கர்த்தாவே எனக்கு வழிந்தோடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சொல்லலாமா? கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லா பகுதிகளிலும்
நிறைவை நான் பார்ப்பதற்கு ஆண்டவரே ஒரு ஓவர்ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நிறைந்து வழிகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில வேண்டும் அப்பா. என்னுடைய சரீர பலனா இருக்கலாம், சம்பாதிக்க கூடியதான சாமர்த்தியமாக இருக்கலாம், எனக்கு படிப்புக்கு தேவையான ஞானமாக இருக்கலாம், நான் ஞானமாய் கையாள வேண்டிய காரியங்களாக இருக்கலாம். அது எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நான் நிறைவிலே நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே குறைவு என்னுடைய பேச்சாக, என்னுடைய புலம்பல் பாடலாக இருக்கக்கூடாது. குறைவு என்பது என்னுடைய புலம்பல் பாடலாக இருக்கக்கூடாது. சொல்லலாமா கர்த்தாவே, இனி வருகிற வருடத்திலே அப்பா குறைச்சலின் பாடலோ அப்பா புலம்பலின் பாடலோ என்னுடைய பாடலா இருக்கக்கூடாது அப்பா. சந்தோஷத்தின் பாடல், களிப்பின் பாடல், கர்த்தர் தருகிறதான ஐஸ்வர்யத்தின் பாடல், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் பாடலாக இருக்கணும் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ்ந்து பாடணும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறதுல நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் நேரத்தை கொடுக்கிறதுல இருந்து ஆரம்பித்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஞானமாய் சரியாய் நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா எங்களுடைய பலத்தினாலே, எங்களுடைய நேரத்தினாலே, எங்களுடைய பொருளினாலே எல்லாவற்றிலும் கர்த்தரை நாங்கள் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே நிறைய நேரம் கர்த்தாவே நாங்கள் அப்பா பொருளாதாரத்தை மாத்திரம் கர்த்தருக்கு கொடுத்துட்டா போதும், மற்ற காரியங்கள்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு நாங்கள் நினைச்சு இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய தவறு அப்பா, அது எவ்வளவு பெரிய தவறு. நிறைய நேரங்கள்ல அப்பா தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. காணிக்க கொடுத்துட்டா போதும், தசமபாகம் கொடுத்துட்டா போதும், கர்த்தர் மத்ததெல்லாம் பார்த்துக்குவாரு. இதுதான் சத்ருவனுடைய ஒரு தந்திரமாக இருக்கிறது. இந்த தந்திரத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய மக்கள் இந்த தந்திரங்களிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. கர்த்தாவே வெறுமனே பணத்தையும் பொருளையும் கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அப்பா முழு பலனை தரணும், கர்த்தருக்கு நேரத்தை தரணும், கர்த்தருக்கு தங்களுடைய பலத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை கொடுக்கணும்ன்றத கர்த்தாவே இந்த நாள்ல எங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நினைப்பூட்டுவீராக. கர்த்தர் எங்களுக்கு அதற்காக உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை நாங்கள் கொண்டு வரும் பொழுது அப்பா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, அதன்படியே நீர் எங்களை ஆசீர்வதிக்க நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீர் எங்களுடைய மெய்ப்பராய் இருப்பதனாலே எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை ஆண்டவரே. சங்கீதம் 23:1 நாங்க வாசிக்கிறோம், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவுபடுவது இல்லை, நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஆகையினால் இந்த வருகிற 2026 வருஷத்துல எந்த பகுதிகளிலும் நாங்கள் குறைவை பார்க்க போவது இல்லை. நம்ம சொல்லலாமா? தைரியமா எல்லாரும் சொல்லலாம், ஏசப்பா நாங்க எந்த பகுதிகளிலும் நாங்கள் குறைவை பார்க்க போவது இல்லை. காரணம் கர்த்தர் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறீர், எங்களை செம்மையான வழியிலே நடத்துகிறவர் அப்பா. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறவர் அப்பா, பசும்புல் மேய்ச்சலண்டையில் எங்களை நடத்துகிற நல்ல மெய்ப்பன் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. ஆகையினாலே குறைவு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போவது இல்லை அப்பா. அப்பா இந்த நாளில் நாங்கள் இந்த நீதிமொழிகளை நான் வாசிச்சோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டுவது இல்லை என்று சொல்லி அதன்படி இந்த நாளில் ஜெபிக்கிற உங்களுடைய ஐஸ்வர்யம் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் இல்லப்பா, இந்த உலக மனிதர்களினாலே வருகிறதான ஐஸ்வர்யம் இல்ல. அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட பிரச்சனைகளும் மற்ற பாடுகளும் கூட சேர்ந்து வரும்ப்பா. ஆனா நீங்க ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது அதோடு கூட எந்த வேதனையும் இல்லை. கர்த்தாவே நீர் அதை எங்களுக்கு பரிபூர்ணமாக நாங்க அனுபவிக்கும்படியாக, எங்களுக்கு நிறைவை ஏற்படுத்தும்படியாக தான் இந்த ஆசீர்வாதம் தந்திருக்கிறீங்க. ஆகையினாலே உங்க கரத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாள் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேட வேண்டும் என்று சொன்னீரே அப்பா. அதன்படி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் இதை செய்யும் பொழுது கர்த்தர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறீரே அப்பா. நாங்கள் தேவைக்கு யாரிடத்திலும் போய் நாங்கள் கை ஏந்துவது இல்லை அப்பா. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை முதன்மைப்படுத்தும் போது எங்கள் தேவைக்கு நாங்கள் ஒருவரிடத்திலும் கை ஏந்துவது இல்லை. நம்ம திரும்ப சொல்லலாமா? ஏசப்பா உங்களுடைய ராஜ்யத்தையும் உண்மையும் நாங்க முதன்மைப்படுத்தும் போது எங்க தேவைக்காக நாங்க வேற யாரிடத்திலையும் போய் நாங்க கை ஏந்த போவது இல்லை ஆண்டவரே. காரணம் நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், வாக்கு பண்ணியிருக்கிறீர். உங்களுடைய ராஜ்யத்தை நாங்க முதன்மைப்படுத்தும் போது கர்த்தாவே நீர் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
கர்த்தாவே அப்பா, நீர் எங்களை அப்பா ஐஸ்வர்யவான்களாக்கும்படி நீர் எங்களுக்காக தரித்திரரானீரே. அதற்காக கர்த்தாவே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 2 கொரிந்தியர் 8:9 நாங்கள் அதை வாசிக்கிறோம். அப்பா அப்பா, எங்களுடைய எல்லா தரித்திரங்களையும் கர்த்தாவே நீர் மாற்றி அப்பா சிலுவையிலே நீர் எங்களுக்காக அப்பா உம்முடைய பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை கர்த்தர் தந்திருக்கிறீங்களே. கர்த்தாவே, அந்த ஒரு நம்பிக்கை இந்த நாளில் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ ஆசீர்வாதமான பாதைகளை நடத்தி இருக்கிறீங்க. ஆனா நிறைய நேரம் எங்களுடைய மனது, எங்களுடைய சிந்தை அதெல்லாம் மறந்துடுறதப்பா. நிறைய நேரம் அதை நாங்க மறந்து போன துரோகிகளை போலதான் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா எத்தனையோ ஆச்சரியமான விதங்களிலே சின்ன சின்ன காரியங்களை கூட கர்த்தர் அற்புதமா சந்திச்சிருக்கிறீங்களே. அதனால இப்போ நாங்க ஆண்டவரே அந்த ஒரு முழு நம்பிக்கையோட இந்த வரப்போகிறதான புதிய வருஷத்திற்குள்ளாக நாங்கள் நுழையும் பொழுது கர்த்தாவே அப்பா, நீர் எங்களுக்காக தரித்திரரானதுனாலே உம்முடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாங்கள் தைரியத்தோடு வருகிறோம்ப்பா. கர்த்தாவே அப்பா, நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் போதும் என்கிறதான மனமுடையவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. கேட்கலாமா? கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான ஐஸ்வர்யங்கள் போதும் என்கிற மனம் எங்களுக்கு உண்டாகணும்ப்பா. போதும் என்கிற மனம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய இந்த தீராத பொருளாதார ஆசை, இந்த பொருளாதார இந்த சம்பத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த தீராத இந்த ஆசை இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் சபையை விட்டு, எங்களுடைய ஜனங்களை விட்டு அது வெளியேறட்டும் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பது போதும் என்கிறதான அந்த மனசு எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறார், எங்களுக்கு தேவையானதை தருகிறார் என்கிற மனசு எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே. உலக மக்களை போல அப்பா இன்னும் அதிகம் வேணும், இன்னும் அதிகம் வேணும்ங்கிறதான அந்த தாக்கம், அந்த எண்ணம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக ஆண்டவரே. அந்த ஸ்பிரிட் ஆஃப் மேமன், அந்த பொருளாதார ஆசையை தூண்டுகிறதான அந்த அசுத்த ஆவியினுடைய தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்களின் மேலிருந்து, எங்கள் சபையின் மேலிருந்து, எங்கள் சந்ததியின் மேலிருந்து விலகுவதாக அப்பா. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எல்லா ஆபத்தையும் பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் அப்பா தேவ பிள்ளைகள், நாங்கள் போதும் என்கிற மனதுடையவர்களா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் பயந்து நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய வீடு உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே, சங்கீதம் 112 நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தருகிறீர். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் கீழ்ப்படித்திருக்கும் பொழுது உம்முடைய சம்பத்தை எல்லாம் நீர் எங்களுக்கு தருகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நிச்சயத்தோடு இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, வெள்ளியும் பொண்ணும் உம்முடையதான் ஆண்டவரே. அப்பா, உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஐஸ்வர்யம் உம்முடையது. உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சங்கீதத்துல வாசிக்கிறது பிரகாரமாய் அப்பா, இந்த வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டிகளுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல கர்த்தர் எங்களுக்கு அங்கள் குறைவைகளை எல்லாம் நிறைவாக்குகிற வரைக்கும், கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தரித்திரத்தையும் குறைவையும் நிறைவாக்குகிற அளவுக்கும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே பார்க்கட்டும் அப்பா. எங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே உண்மையே பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய பகுதியிலே செழிப்பு உண்டாகட்டும், சரீரத்திலே ஒரு செழிப்பு உண்டாகட்டும், பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பு உண்டாகட்டும் அப்பா. எங்களுடைய எமோஷனல் ஆண்டவரே, அந்த எமோஷனாலிட்டியில அந்த உணர்ச்சி பூர்வமாக ஒரு செழிப்பு ஆண்டவரே. எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு நிறைவும் ஒரு ஆசீர்வாதமும் இந்த வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தாவே நீர் ரெஸ்டோர் பண்ண போகிறதுக்காக, முழுமையாக சீரமைக்க போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடினமான பாதைகள் வந்தாலோ கர்த்தாவே, நாங்கள் அப்பா எவ்விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலோ தேவனே உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. அன்றைக்கு அந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் போஷித்திரு. அந்த கேரி தாற்று வற்றி போனாலோ கர்த்தாவே நீர் காகத்தை கொண்டு அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் போஷித்திரு. அதே போல ஆண்டவர், இந்த உலகம் முழுசும் வறட்சியில் இருந்தாலோ, இந்த உலகம் முழுசும் ஒரு நெருக்கடிக்குள்ளாக குறைவை சந்தித்துக் கொண்டிருந்தாலோ
எங்களுக்கு கர்த்தர் பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை தர எங்களுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறீரப்பா. கர்த்தாவே, அதனாலே கர்த்தாவே எங்களுடைய ஊற்றுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வனாந்தரத்துல கர்த்தாவே வழியை உண்டாக்குகிறவர், அவாந்தர வெளியிலே நீரூற்றை தோன்ற பண்ணுகிற தேவன். ஆகையினாலே எங்களுடைய வாழ்க்கையில வருகிற வருஷத்துல என்னதான் எதிர்மறையான குறைவுகளை ஏற்படுத்துகிற சவால்கள் வந்தாலோ அதுல நிறைவை பார்க்கக்கூடியதான கிருபையை நீர் வருகிற ஆண்டிலே நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, என்னென்ன பகுதியில நாங்கள் இதுவரைக்கும் குறைவை சந்தித்தோமோ அந்த எல்லா பகுதியிலும் நாங்கள் நிறைவை நாங்கள் பார்க்கவோ, அந்த நிறைவின் நிமித்தமாய் கர்த்தரே தெய்வம் என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் புகழவோ இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க இந்த நாளிலே எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஆமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மட்டும்தான் இந்த குடும்பத்தை நீங்க நடத்தி நன்றி சொல்றாங்க.